Hi viewers, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சுவையான முறுக்கு ஒன்று பார்க்க போறோம். புழுங்கல் அரிசியில எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு ரொம்ப டேஸ்டா டிஃபரண்டா இருக்கும். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி Subscribe பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க, ஃபீட்பேக் கொடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இத பாருங்க புழுங்கல் அரிசி இந்த மாதிரி ஒரு டம்ளர்ல ஃபுல்லா ஊற வச்சிருக்கேன். ஒரு 3 hours அந்த மாதிரி ஊற வச்சுக்கணும். அப்பதான் நல்லா வரும். அரைக்கணும். இது மிக்ஸில போட்டு அரைக்கணும். 3 hours ஊற வச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான பொருட்கள் பார்க்கலாம் என்னென்னு. வெண்ணெய் கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க, ஒரு 2 ஸ்பூன் வர மாதிரி ஒரு கட் பண்ணி வச்சுருக்கேன். இது பொட்டுக்கடலை மாவு ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன். எள்ளு, வெள்ளை எள்ளு எடுத்துருக்கேன். மிளகாத்தூள், எண்ணெய், பெருங்காயம், உப்பு, இதுதான் தேவை. அரிசியை 2 மணி நேரம் 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு முதல்ல வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியே விடாமல் கொஞ்சம் பார்த்து அரைக்கணும். லைட்டாக தெளித்து விடுங்க, அப்போ தான் மாவு பசையும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ மாவு அரைச்சிட்டு நம்ம பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு. பாருங்கள், மிக்சியில் அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சின்னு வரணும். நான் கம்மியாக இருந்ததுனால மிக்சியில் போட்டிருக்கேன். நீங்கள் கிரைண்டரில் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா சூப்பராக சீக்கிரம் அரைஞ்சிரும். இது ஒரு பிளேட்டில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணலாம். மாவை எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு காட்டலாம். இதில் போட்டாச்சு. இப்போ ஒவ்வொன்றா நம்ம இதில் போட வேண்டியது தான். இந்த எள்ளு கொஞ்சம் எடுத்துருக்கேன், வெள்ளை எள்ளு. இதை பாருங்கள், ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. டேஸ்ட் எப்படி பிடிக்குமோ ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் போட்டாச்சு. கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, சரியாக இருக்கும். பாருங்கள், 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சம் சால்ட் இதுக்கு தேவையானது ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்கோங்க, சரியாக இருக்கும். இதுலேயே இந்த பட்டரையும் போட்டுக்கலாம். பட்டர் ஃபுல்லாக ஒரு ஸ்பூன் கிட்ட வருது, அதை அப்படியே போட்டுக்கலாம். இப்போது இதோடு சேர்ந்து இது பொட்டுக்கடலை மாவு, உடச்ச கடலை மாவு, வேறு ஒன்றும் போடலை. நான் உளுத்த மாவு ஒன்றும் கிடையாது, வெறும் இது பொட்டுக்கடலை மாவை மிக்சியில் நல்ல நைஸாக பவுடர் பண்ணிக்கோங்க. இது கூட போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கலாம். நல்லா பசைஞ்சிக்கலாம். காரம் ரொம்ப பிடிக்காதவங்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க காரத்தை. பாருங்கள், ஈரமே இல்லாமல் பசைஞ்சாச்சு. பாருங்கள், மாவு ஒட்டவே இல்லை, எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. மாவு இதில் போட்டாச்சு. இப்போ ஆயிலும் சூடாகிடுச்சு. நம்ம ஒவ்வொன்றா போடலாம். சின்னதாக வச்சுக்கோங்க அடுப்பை. பாருங்கள், தட்டில் ஒரு பேப்பரில் எண்ணெய் தடவி நம்ம இப்படியே போட்டுட்டோன்னா ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. ஒவ்வொன்றா இப்போது அதில் போட்டுடலாம். போடும்போது ஈஸியாக இருக்கும் நமக்கு. இந்த மாதிரி எண்ணெய் தடவி போட்டுக்கோங்க. அப்போ போடும்போது டக்கு டக்குன்னு ஈஸியாக போடலாம். இதுவும் இதுவாகாமல் இருக்கும், உடையாமல் வரும். இந்த மாதிரி மாவு கலரி பண்ணிங்கன்னா ஒன்று கூட உடையாமல் சூப்பராக வரும். நமக்கும் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு ஷீட்டில் போட்டு முதல்ல வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு முதல்ல ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்புறம் சின்னது பண்ணிவிட்டு கொஞ்சமாக இது பண்ணிவிட்டு திருப்புங்க. அவசரப்பட்டு திருப்புவாங்க. சிம்லேயே வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும். நீங்கள் ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு போட்டிங்கன்னா இதே மாதிரி தான் அப்புறம் செய்ய ஆரம்பிப்பீங்க. இந்த டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக. அரிசி மாவு அரைச்சிட்டு வந்துட்டு சரியாக வரல அந்த மாதிரின்ற பயமே வேணாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். நல்லா வெந்தெடுத்து கலரும் சூப்பராக வந்திருக்கு. எடுத்துட்டு ஒன்றாது பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா வந்திருக்கு. பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குது. ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். கோகுலட்சுமி நீங்களும் வீட்டில் சிறப்பாக கொண்டாடி எல்லோரும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணிக்கலாம்.